நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோயிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோயிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். நன்றி நன்றி. யூசுப் ராஜா சார், நம்முடைய மீட்டிங் ஆரம்பமாக இருக்கிறது. ஆவுடைய கோக்குர்கள் சார் மீட்டிங் கால் டு ஆர்டர் சொல்ல போறாங்க. இனி தொடர்ந்து நீங்க அந்த அஜெண்டாவை ஃபாலோ பண்ணுங்க. Thank you. Meeting call to order. Rotary prayer. Rotarian MPH of AJ Annie Raglan, Madam. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 368 நாட்கள் 8800
32 மணி நேரம், 5,29,920 வினாடிகள், 52 வாரம். ரோட்டரியினுடைய பொறுப்பு இனிதே நிறைவேறுகிறது. என்னுடன் ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றியினை தெரிவித்து என்னுடைய வரவேற்பை தொடங்குகிறேன். திருநெல்வேலி புறநகர் ரோட்டரி சங்கத்தினுடைய கொடைவள்ளல் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களை வருக வருகென அன்புடன் வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகு எங்களுடைய செயலாளர் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் டி.ஏ. பிரபாகர் சார் அவர்களை வருக வருகென அன்புடன் வரவேற்கிறேன். புதிதாக பதவியேற்க இருக்கக்கூடிய ஆற்றல் மிகு வருங்கால தலைவர் ரொட்டேரியன் எல். ஜெயலானி அவர்களை வருக வருகென அன்புடன் வரவேற்கிறேன். புல்லட் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி செக்ரட்டரி ரெடியாக இருக்கிறாங்க. ரொட்டேரியன் ஜே. நைனா முகமது அவர்களை வருக வருகென அன்புடன் வரவேற்கிறேன். ஆற்றல் மிகு பொருளாளர் ஜி. வடிவேல் அவர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கிறேன். எங்களையெல்லாம் கடந்த 20 ஆண்டுகளாக பதவியேற்பிலாவில் ஆசி வாழ்த்துறை வழங்கிய பாசத்துக்குரிய மாமா ரொட்டேரியன் பிடிஜி மேஜர் டோனர் கே.வி. ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இந்த புல்லட் ட்ரெயினை வேகமாக செல்லக்கூடிய ஆற்றல் மிகு ரொட்டேரியன் ஏகேஎஸ் பிஎன்பி முருகதாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். ரொட்டேரியன் பிடிஜி மேஜர் டோனர் ஷாஜஹான் தங்கமகன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். ரொட்டேரியன் மேஜர் டோனர் ஜெசிந்தா தர்மா டிஜிஇ அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். ரொட்டேரியன் ஏகேஎஸ் இதயமுத்து டிஜிஎன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இந்த குழுவினை சரியாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் மிகு ரொட்டேரியன் ஏவிஎல் துரைக்குமார் அசிஸ்டன்ட் கவர்னர் அவர்களை வருக வருக என அன்புடன் இருக்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் பிடிஜி மற்றும் மற்ற சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் எங்களுடன் பணி செய்த தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் புறநகர் ரோட்டரி சங்கத்தை சார்ந்த ஆற்றல் மிகு செயல் வீரர்களையும் வருக வருகென வரவேற்று, சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய டெப்டி டைரக்டர் முரளி அவர்களை வருக வருகென அன்புடன் வரவேற்கிறேன். இதெல்லாம் போக இவ்வளவு நாள் பணி செய்ய ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த பணியினை தொடர்ந்து வருங்கால தலைவர் அவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கும் முன் இந்த பணியினை புல்லட் ட்ரெயினை வேகமாக கொண்டு செல்லவும், நின்று நிதானமாக மக்களுக்கு சமூக சேவை ஆற்றவும், அதே நேரத்தில் இப்போ எல்லாருக்குமே ஜூம் மீட்டிங் தான் இருக்குது. அதிலே எல்லாருமே கலந்து கொண்டு சிறப்பித்து சிறப்பாகவும் நல்ல உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் மக்கள் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தர பிரார்த்தனை செய்வதனாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரசிடெண்ட். ஒரு அருமையான மாலை பொழுது. கடந்த ஓராண்டில் இச்சங்கம் செய்துள்ள அனைத்து நிகழ்வுகளையும் நினைத்து பார்க்கின்ற நேரம். இது ஒரு கனா காலம் என்று சொல்லுவோம். இன்று இது ஒரு கொரோனா காலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஜூம் மூலமாக நாம் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல வேளை கிட்டத்தட்ட ஒரு 75% மேல் நாம் கடந்த ஆண்டிலே கொரோனா இல்லாத ஒரு நிலையில் பல்வேறு பணிகளை நாம் நிறைவேற்றியிருந்தோம். குறிப்பாக நெல்லை புறநகர் ரோட்டரியை எடுத்துக்கொண்டோம் என்றால் மேஜர் ப்ராஜெக்ட்ஸ் அனைத்துமே டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய ஒத்துழைப்போடு பெரிய அளவிலே செய்யப்பட்டது.
வாட்டர் அண்ட் சானிடேஷன் எப்படி இன்றைக்கு சர்வதேச ரோட்டரியிலே மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்று இன்றைக்கு திருநெல்வேலி பகுதியிலே வாட்டர் அண்ட் சானிடேஷனை நிறைவேற்றிய மிக முக்கியமான ரோட்டரி சங்கமாக நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கம் திகழ்கிறது. 3 பெரிய குளங்களை தூர்வாரக்கூடிய வாய்ப்பு, அதிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கத்திற்கு டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் மூலமாக கிடைத்தது. இன்னும் ரோட் சேஃப்டி ஒவ்வொரு ஆண்டிலும் அதிகமாக சாலை பாதுகாப்பு விபத்துக்கள் நடக்கக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக ரோட் சேஃப்டி ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக கடந்த ஆண்டிலே செய்திருக்கின்றோம். வாஷ் என்று சொல்லக்கூடிய வின்ஸ் ப்ரோக்ராம் பள்ளிகளிலே சென்று கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமான குழந்தைகளுக்கு கைகளை எவ்வாறு கழுவுவது என்பது நமது நல்லாசிரியர் ஆறுமுகம் அவர்கள் மூலமாக சொல்லித்தரப்பட்டது. கடந்த ஆண்டிலே வாக்காளர் விழிப்புணர்வு மிகச்சிறப்பாக அதிகமான இடங்களிலே செய்தமைக்காக நமக்கு அரசு சார்பிலே சான்றிதழ் கூட கிடைத்திருக்கிறது. அதே போன்று இந்த வருங்காலத்திலும் மிகச்சிறப்பாக நாம் பல்வேறு பணிகளை ரொட்டேரியன் ஜெயலானி அவர்களுடைய தலைமையிலே செய்வோம் என்பதை உறுதியேற்று வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you very much. Thank you very much. Respected Governor, respected PDG, Past Assistant Governor, Assistant Governor, my dear Rotarians, good evening, one and all. Respected DGE, respected DGN, good evening to all. I, Rotarian L. Jailani, do solemnly pledge that I will faithfully execute the office of President of the Rotary Club of Tirunelveli Suburbs, and that I will, to the best of my ability, support the District Governor and Rotary International, and that I will uphold the Constitution and bylaws of Rotary International and this club. May God help me. Thank you very much. Thank you, Yusuf Raja. எல்லா புகழும் இறைவனுக்கே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத புகழென்று சங்கே முழங்கு. அன்பிற்கினிய ரோட்டரி நண்பர்களே, உண்மையிலே இந்த பாரம்பரியமிக்க நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கத்தினுடைய 20வது தலைவராக ஆவதிலே உண்மையிலே இன்றைய தினம் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எனது குடும்பத்தினருக்கும், அதைவிட மேலாக இந்த நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கத்தினுடைய கொடை வள்ளல் டாக்டர் பிரேமச்சந்திரன் சார் அவர்களுக்கும் சங்க உறுப்பினர்கள் அத்துணை பேர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் இந்த ஆண்டை எப்படி நடத்தப் போகிறோம் என நானும் என்னுடைய செக்ரட்டரி நைனா முகமதும் ஒரு திட்டங்களை மார்ச் மாதமே துவக்கி விட்டோம். இந்த பேண்டமிக் டைமில் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் திட்டமிட்டோம். முதல்ல
அந்த 52 வாராந்திர கூட்டத்தை எப்படி நடத்தலாம், அதற்கான திட்டமிடுதல் யாரெல்லாம் இப்போவே அவர் திட்டம் போட்டு வச்சுட்டார், எத்தனை சீஃப் கெஸ்ட்டை புக் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தேக்கமாச்சு. இந்த கொரோனானுடைய வீரியம் அதிகமானதுனால ஒரு சின்ன தேக்கமான சமயத்தில் எங்கே எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கும்போது தான் கவர்னர் லைனில் வரார். நம்முடைய ஆளுநர் ரொட்டேரியன் ஏகேஎஸ் பிஎன்பி முருகதாஸ் அவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்குற வகையில் செமினாரை நடத்தினார். அப்போ அந்த முதல் செமினார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செமினாரை பண்ணியிருந்தார். காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்து 2:30 மணி வரைக்கும் ஒரு செமினார் தொடர்ந்து ஒரு 4 வாரங்கள் எங்களுக்கு இந்த கருத்தரங்கத்தை வந்து மிகச் சிறந்த முறையில், சீரிய முறையில் பல்வேறு சிறந்த தலைவர்களை வைத்து அந்த கருத்தரங்களை நடத்தி எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் வந்து அளித்தார். அதில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டோம். ஏற்கனவே 10 ஆண்டுகள் ரோட்டில் இருக்கிறோம், மேலாக இருக்கிறதா கூட இந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து பல புதிய தகவல்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதில் ஏற்கனவே ரோட்டில் 8 ஃபோக்கஸ் ஏரியா இருக்குந்தால் கூட புதுசாக 6 ஃபோக்கஸ் ஏரியா இருந்தால் கூட 8 ஃபோக்கஸ் ஏரியாவுக்கான ஒரு விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டில் ஒரு லிட்ரஸினுடைய அந்த செமினார் நடத்தினாங்க. ப்ரிவென்ஷன் ஹெல்த் கேர், க்யூரிட்டேஷன் ஹெல்த் கேர், வின்ஸ், வாட்டர் அண்ட் சானிடேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட், சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ், இது போன்ற நிறைய இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒரு முறை நம்ம சங்கத்தின் சார்பாக நானும் நம்மளுடைய டாக்டர் பிரபாகர், நம்மளுடைய டாக்டர் பிரேமச்சந்திரன் மூலமாக ஏற்கனவே 2 முறை நடத்தியிருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு அதை வந்து சீரிய முறையில் நடத்தணுங்கிறது நம்மளுடைய கவர்னர் நடத்தின கருத்தரங்கத்திலையும், அதை விட எங்களுடைய அசிஸ்டன்ட் கவர்னர் ஏவிஎல் துரை குமார் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டையும் ஒரு என்கரேஜும் பண்ணி அவர் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கார். ஸோ அதுக்கப்புறம் தான் திரும்ப சங்க உறுப்பினர்களுக்கும் அதே மோட்டிவேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஒரு கிளப் அசம்பிளி நடத்தினோம். அந்த கிளப் அசம்பிளியை தொடர்ந்து அத்தனை பேரையும் மிக வேகமாக செல்லணும்னா அதில் புல்லட் ட்ரெயினில் ஏற்றி தான் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் ட்ரெயின் கவர்னர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த அதிவேக விரைவு சுமார் மணிக்கு 750 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அந்த புல்லட் ட்ரெயினில் வந்து எங்களுடைய சங்க உறுப்பினர் மட்டும் இல்லை, ரோட்டரி மாவட்டத்தினர் ஏறத்தால் ஆயிரக்கணக்கான அந்த உறுப்பினர்களை ஏற்றிக்கொண்டு பல பயிற்சி பட்டறைகளை அந்த கவர்னர் அளித்தது உண்மையிலே இந்த நேரத்தில் அதை நான் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக கவர்னருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கொண்டு, இத்தகைய வாய்ப்புகளை நல்கிய எங்கள் ரோட்டரி சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம், ஆளுநருடைய நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, திட்டங்களை எங்களுடைய சங்க நிர்வாகிகள் மற்றும் செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்து ஒரு பெரிய திட்டங்கள் போட்டிருக்கோம். அதனுடைய ஒரு சிறிய வடிவத்தை மட்டும் இந்த நேர காலத்தின் அருமை கருதி மிகச் சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவதாக ஆளுநர் மற்றும் அசிஸ்டன்ட் கவர்னர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளப் சர்வீஸில் சொல்லக்கூடிய மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட், உறுப்பினர் சேர்க்கையில் வந்து எங்களுடைய சங்கத்திலிருந்து குறைந்தபட்ச அளவாக 30% மெம்பர்ஷிப் குரோத் நிச்சயமாக காண்பிக்கிறேன் என்று வாக்கு அளித்திருந்தேன். கவர்னர் இன்றைக்கி காலையில் என்னுடைய ஃபோனில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது 30% காணாது, அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அந்த சமயத்தில் நானும் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டேன். 30 மட்டும் இல்லை சார், 50ஆகவே நான் 50% growth நான் வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கும் சரி, அசிஸ்டன்ட் கவர்னரை வந்து 30 தான் சொல்லியிருந்தேன். இந்த நேரத்தில் அசிஸ்டன்ட் கவர்னர்கிட்ட ஞாபகப்படுத்திடுறேன். ஸோ அது மட்டும் இல்லை, கவர்னருடைய 1000 உறுப்பினர் சேர்க்கையில் எங்களுடைய பங்கு நிச்சயமாக அது ஒரு பெரிய டார்கெட் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் கவர்னர் எதிர்பார்க்கக்கூடிய டிஆர்எஃப்பை பொறுத்தவரையில் ஏற்கனவே நான் வந்து துரைட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ அந்த கமிட்மெண்ட்டில் கவர்னர் என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா $1 மில்லியன் கொடுத்துருக்காரு. நிச்சயமாக எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கும். பிஹெச்எஃப் நாங்கள் ஒரு 3 பேர் போடுறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ரோட்டரி எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அறக்கட்டளைக்கு பங்களிப்பதற்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார்கள். அத்தனை பேரிடமே கேட்டிருக்கோம், ஒத்துழைப்பு தள்ளுவார்கள் என்ற இந்த நேரத்திலே உறுதியளிக்கிறோம். அதுபோக நம்மளுடைய டாக்டர் கூட பலமுறை எங்களுடைய கூட்டத்தில் அவ்வை சொன்ன அறம் செய்ய விரும்பு என்பதை நாங்கள் வந்து பாடத்தில் மூலமாக தான் கேட்டிருக்கோம். ஆனால் நிஜமாக வாழ்க்கையில் தினம் தினம் அறம் செய்ய விரும்புவது
அப்படின்னு சொல்கிறது என்னென்னா எங்களுடைய டாக்டர். அது எங்களுக்கு அவை சொன்னது மறந்து போச்சு, எங்கள் டாக்டர் சொன்னது மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. டாக்டர் பிரேமச்சந்திரன் சார் சொன்னது மட்டுமே எனக்கு நினைவுக்கு வருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அது மட்டுமல்லாது டாக்டர் எனக்கு போன வாரமே எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போலியோ ப்ளஸ்க்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவில் உதவி பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்மை சார்ந்த நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், இன்ன பிற சமூக அமைப்புகள் வீட்டெல்லாம் போலியோ ப்ளஸ்க்கான இந்த போலியோ ப்ளஸ்க்கான வசூலையும் வந்து நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க. அதே சமயத்தில் நம்முடைய கவர்னரும் அந்த கோரிக்கையை வந்து நமக்கு வந்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற வந்து இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி கொண்டு, அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு இந்த வாஷ் இன் ஹேண்ட் SOS காவலர் செயலி அப்படிங்கிற ஒரு செயலியை திருநெல்வேலியில் இருக்கிற பல்வேறு பள்ளிகளில் நாங்கள் நடத்தினோம். அப்போ நிறைய கமிட்மெண்ட்டை நான் வந்து கொடுத்துருக்குறேன். அதில் வந்து சங்கரனரை சேர்ந்த அரசு பள்ளி, ஒரு நலிவுற்ற ஒரு அரசு பள்ளியில் வந்து நாங்கள் போய் பல்வேறு நிகழ்ச்சி, சுதந்திர தினம், கொடியேற்ற தினம், அதெல்லாம் போய் கொடியேற்றினதுக்கப்புறம் அதுக்கு முந்தின ஆண்டிலே நடத்தினோடனே கடந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பள்ளியினுடைய அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுடைய குரோத்து பார்த்திங்கன்னா ஒரு 10% காமிச்சிட்டாங்க. அந்த 10% குரோத்தை காமிச்சதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட வந்து அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் கேட்டுட்டாங்க, இந்த பள்ளிக்கு நீங்கள் உங்கள் ரோட்டிலேருந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு பள்ளி கட்டிடம் வகுப்பறைகள் குறைவாக இருக்குது, ஒரு 3 வகுப்பறைகள் வேணும், டாய்லெட் பிளாக் வேணும், வாட்டர் அண்ட் சானிடேஷனுக்கு வேணும், ஃப்ளோர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் கொடுத்துருந்துருக்காங்க. உடனே அந்த இடத்துல எங்களுடைய பழைய பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் பிரபாகர் சார் அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த ஆண்டு கிராண்ட்ஸ் மூலமாக ஏதாவது நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுக்க சொன்னார். அந்த சமயத்தில் கொடுத்துருந்தேன். அது ஏறத்தாழ ஒரு 2.5 லட்சம் ரூபாய் அந்த பட்ஜெட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆண்டில் அந்த எங்களுடைய டீம் மூலமாக நிச்சயமாக அந்த திட்டத்தையும் நிறைவேற்றுவோம். அது இல்லாமல் சங்கர்நகரில் ஹவுசிங் போர்டு ஏரியாவில் வந்து ஒரு நடைபாதை வாக்கிங் ஒரு பாத் கேட்டிருக்காங்க, ஒரு பார்க் அமைச்சு கேட்டிருக்காங்க, ஒரு நம்முடைய சிறகுகள் ரோட்டரி கம்யூனிட்டி கார்ப்ஸினுடைய அமைப்பு சார்பாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து எங்களுடைய ஒகேஷ்னல் ட்ரைனிங் மூலமாக பல ட்ரைனிங், கைவினை பொருட்கள் மற்றும் அது மாதிரி பல ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த ஆண்டு அவங்க கேட்டிருக்காங்க, அதையும் செய்வதற்காக ஒரு திட்டங்கள் போட்டிருக்கோம். இது மாதிரி பல திட்டங்களை நான் வந்து வச்சுருந்தாலும் கூட பெண்களுக்கான பயிற்சியில் இதை நெகிழி ஒழிப்புக்காக சில காகிதப்பை தயாரிக்கிறதுக்காக அருங்காட்சியகத்தின் சார்பாக, எங்கள் சங்கத்தின் சார்பாக இந்த ஆண்டு ஒரு தையல் பயிற்சியும் இந்த கைவினை பயிற்சியும் மாபெரும் அளவில் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய திட்டத்தை இதை சொல்லியிருக்கிறேன். இன்னும் பல திட்டங்கள் வந்து நைனா முகமது போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதை வந்து நிச்சயமாக இந்த ஆண்டு நிறைவேற்றுகிறோம். எங்களுடைய சங்க உறுப்பினர்களோட நம்ம ஒத்துழைப்போட இந்த அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுவேன் என சொல்லிக்கொண்டு, எங்களுடைய சங்கத்தினுடைய இந்த ஆண்டினுடைய 2020-21 ஆண்டினுடைய யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டைனமெட்டிக் ரிசல்ட் ஓரியன்ட் மெம்பர்ஸ் ஆஃபீஸ் பேரரை நான் அறிமுகம் செய்கிறேன். பிரசிடென்ட் ரொட்டேரியன் எல் ஜெயிலானி, செக்ரட்டரி ரொட்டேரியன் ஜே நைனா முகமது, யங் டைனமிக் பர்சனாலிட்டி அவர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ட்ரெஷரர் நேர்மையான ஒரு நம்பிக்கையான ஒரு நண்பர் ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் ஜி வடிவேல், வைஸ் பிரசிடென்ட் ரொட்டேரியன் மேஜர் டோனர் டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன், ஜாயின்ட் செக்ரட்டரி ரொட்டேரியன் PHF A ஆறுமுகம், இமிடியேட் பாஸ்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் மல்டிபிள் பாலாரிஸ் ஃபெல்லோ A ஜமால் முகமது ஈசா, சார்ஜன்ட் அட் ஆர்ம்ஸ் ரொட்டேரியன் பாலாரிஸ் ஃபெல்லோ K சந்திரபாபு, கிளப் ட்ரைனர் ரொட்டேரியன் பாலாரிஸ் ஃபெல்லோ பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் எஸ் மேகலிங்கம். இந்த மேகலிங்கம் சார் தான் என்னுடைய ரோட்டரிக்கு என்னை வந்து அறிமுகப்படுத்தி சேர்த்து விட்டார். இந்த நேரத்தில் அவருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த சங்கத்தினுடைய கிளப் சர்வீஸ் டைரக்டர், என்னுடைய ரோட்டரியினுடைய வழிகாட்டி அவர். ஒரு சங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அந்த சங்கத்தினுடைய கிளப் சர்வீஸ் டைரக்டர் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் அந்த டைரக்டர்ஸ்லாம் நான் வந்து பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாகவே போட்டிருக்கிறேன். அந்த வகையில் முதலாவதாக கிளப் சர்வீஸினுடைய டைரக்டர் ரொட்டேரியன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் பாலாரிஸ் ஃபெல்லோ டாக்டர் DA பிரபாகர் அவர்களை இந்த நேரத்திலே நினைவு அறிமுகப்படுத்துகிறேன். ஒகேஷ்னல் சர்வீஸ் டைரக்டர் ரொட்டேரியன் மல்டிபிள் பாலாரிஸ் ஃபெல்லோ இன்ஜினியர் G முரளிதரன். கம்யூனிட்டி சர்வீஸ், உண்மையிலே இந்த சமூகத்திற்கு, இந்த மாவட்டம் முழுவதற்குமே, ஏன் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிக்கு பல ஆண்டுகளாக சமூக சேவை செய்து கொண்டிருக்கும் நம்முடைய
டாக்டர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன் அவர்களை கம்யூனிட்டி சர்வீஸுடைய இயக்குநராக நியமிக்கிறேன். இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் ரொட்டேரியன் பாலாரிஸ் ஃபெல்லோ பி முருகன் அவர்களையும், யூத் சர்வீஸ் டைரக்டர் த யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ரொட்டேரியன் மல்டிபிள் பாலாரிஸ் ஃபெல்லோ டாக்டர் சிஆர் கிளாடிஸ் டெல்லாபாய் அவர்களையும், புல்லட்டின் எடிட்டராக ரொட்டேரியன் டாக்டர் என் உஷாதேவி அவர்களையும், துணை ஆசிரியர்களாக ரொட்டேரியன் டாக்டர் நல்ல சிவன், ரொட்டேரியன் பாலாரிஸ் ஃபெல்லோ முத்துமணி அவர்களையும் நியமிக்கிறேன். டிஆர் ஆஃப் தி ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்காக பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் மல்டிபிள் பாலாரிஸ் ஃபெல்லோ டாக்டர் ஆனி ரேகலன் அவர்களையும் நியமிக்கிறேன். சேர்மன் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டுக்காக ரொட்டேரியன் பாலாரிஸ் ஃபெல்லோ பாஸ்ட் பிரசிடென்ட் ஏ ராமசாமி அவர்கள், ரோட் ட்ராக் சங்கத்தினுடைய சேர்மனாக ரொட்டேரியன் டாக்டர் ஜி நல்லசிவன், இன்ட்ராக்ட் ரொட்டேரியன் டாக்டர் ஜி செல்வராஜ் சார், மேக்தலின் செல்வராஜ் சார், ரோட்டரி கம்யூனிட்டி கார்ப்ஸ் ரொட்டேரியன் என்எஸ் சங்கரன், ஏர்லி ஆக்ட் ரொட்டேரியன் கே கருப்பசாமி மற்றும் ரொட்டேரியன் எம்ஏஎஸ் கரீம், ஐடி ஆஃபீஸராக ரொட்டேரியன் ஜி வடிவேல்ஜி, போலியோ ப்ளஸ் ரொட்டேரியன் டாக்டர் எஸ் மோகன், கிராண்ட்ஸ் சேர்மனாக பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் பாலாரிஸ் ஃபெல்லோ டிஏ பிரபாகர் மற்றும் அவருக்கு இணைய துணையாக ரொட்டேரியன் மல்டிபிள் பாலாரிஸ் ஃபெல்லோ இன்ஜினியர் ஜி முரளி, ரொட்டேரியன் பாலாரிஸ் ஃபெல்லோ கே முத்துமணி, டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள். வின்ஸினுடைய சேர்மனாக கடந்த 2 ஆண்டுகளாக மிக சிறப்பாக செய்து வரும் வின்ஸினுடைய சேர்மன் ரொட்டேரியன் பாலாரிஸ் ஃபெல்லோ ஏ ஆர்மம் சார் அவர்கள். லிட்ரஸி சேர்மன், லிட்ரஸி இந்த ஆண்டினுடைய கவர்னர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் லிட்ரஸி ரோட்டரியோடு சேர்ந்து பண்ணுறாங்க. அதற்கான மிக முக்கிய பொறுப்பை நம்முடைய சங்கத்தினுடைய ரொட்டேரியன் பாலாரிஸ் ஃபெல்லோ முத்துமணி அவர்களுக்கு முக்கிய பொறுப்பினை வழங்கியிருக்கிறேன். டிஆர்எஃப் சொல்லிட்டேன். ப்ரிவென்ஷன் ஹெல்த் ரொட்டேரியன் டாக்டர் அருள்ராஜ் சார், வாட்டர் அண்ட் சானிடேஷன் ரொட்டேரியன் பாலாரிஸ் ஃபெல்லோ மயன் டி ரமேஷ் ராஜா, சிஎஸ்ஆர் ஃபண்ட் ரொட்டேரியன் பாலாரிஸ் ஃபெல்லோ சேகர் பொன்னையா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரொட்டேரியன் முகமது ஷாகின் ஷா மற்றும் உமன் இன் ரோட்டரி ரொட்டேரியன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் மல்டிபிள் பாலாரிஸ் ஃபெல்லோ டாக்டர் ஆனி ரேக்லன், ரோட் சேஃப்டி ரொட்டேரியன் மல்டிபிள் பாலாரிஸ் ஃபெல்லோ ஜமால் முகமது ஈசா. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு ரோட்டரியின் சார்பாக ரோட்டரி போலீஸ் என்ற ஒரு புதிய அமைப்பையும் அவர் அமைக்க திட்டமிட்டுள்ளார். என்விரான்மெண்ட் ரொட்டேரியன் மீரான்ஜி, பிளட் கேம்ப் ரொட்டேரியன் ரமேஷ் குமார், கல்ச்சரல் ப்ரோக்ராம் ரொட்டேரியன் பி ராஜேந்திரன். உலக தமிழர்களை ஒன்றிணைத்து நம்முடைய நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கம் சார்பாக ஒரு மாபெரும் தமிழ் மாநாடு திருநெல்வேலியை நடத்த திட்டமிட்டுள்ளோம். ஃபேமிலி ஆஃப் ரோட்டரி ரொட்டேரியன் நவநீத கிருஷ்ணன், பப்ளிக் ரிலேஷன் ரொட்டேரியன் உமா மகேஸ்வரன், மீடியா சேர்மன் ரொட்டேரியன் டிஎஸ்எம்ஓ ஹசன், என்டர்டைன்மெண்ட் ரொட்டேரியன் மாரியப்பன் மற்றும் ரொட்டேரியன் ஸ்ரீராம், எடிட்டோரியல் கமிட்டி சொல்லிட்டேன். சைல்டு ப்ரொடெக்ஷன் ரொட்டேரியன் தேவ் ஆனந்த், மெம்பர்ஷிப் ரொட்டேரியன் ஏ சுப்பிரமணியம். இத்தகைய ஆற்றல் மிகு சிறப்பு மிகு திறமை வாய்ந்த இத்தனை உறுப்பினர்களையும் எங்களுடைய மந்திரி சபையினரை அமைத்து அவருடைய வருங்காலத்தில் இந்த நெல்லை மாவட்டம் மட்டுமல்ல ரோட்டரி மாவட்டம் 3 to 1 மிக அற்புதமான அருமையான சேவைகளை ஒருங்கிணைந்து செயல்படும் என இந்த நேரத்திலே உறுதிபட சொல்லி இந்த வாய்ப்பு அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் சங்க உறுப்பினர் அத்தனை பேருக்கும் கவர்னர் அத்தனை பேர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு சர்வீஸ் இருக்குது, இன்னொரு கல்வி உதவித்தொகை இருக்குது. இந்த கல்வி உதவித்தொகை ஒரு ஏழை மாணவருக்கான கல்வி உதவித்தொகை நம்முடைய
ஜங்ஷனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாடசாமி அவங்களுக்கு 5000 கொடுக்குறோம். முதல்ல கொடுத்து 25,000. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். முன்னதாக ரொட்டேரியன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் டாக்டர் டி.ஏ. பிரபாகர் அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சர்வீஸ்க்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. $100 கொடுக்குறாங்க. எல்லாமல்ல இறைவனை இறைஞ்சி என்னோடது நன்றி உரையை ஆரம்பம் செய்ய இருக்கின்றேன். முதலாவதாக இந்த நிகழ்வை இங்கு சிறப்பாக ஆரம்பித்து வைத்த இம்மீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் ஜமால் முகமது ஈசா அவர்களே, இன்றைய தினம் பொறுப்பேற்று கொண்டு இருக்கக்கூடிய தலைவர் ஜெயலானி அவர்களே, எங்களது சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கொடை வள்ளல் மேஜர் டோனர் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களே, இம்மீடியட் பாஸ்ட் செக்ரட்டரி பிஏஜி டி.ஏ. பிரபாகர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க 3212 மாவட்ட ஆளுநர் PNP முருகதாஸ் அவர்களே, மற்றும் எங்களுக்கு வாழ்த்துறை வழங்கிய ரோட்டரியினுடைய பிதாமகன் KVR, எங்களுடைய கவர்னரால் ரோட்டரியினுடைய எம்ஜிஆர் என்று போற்றப்படக்கூடிய KVR அவர்களுக்கும், மற்றும் DGE ஜெசிந்தா தர்மா அவர்களுக்கும், DGN அன்பு மாமா AKS இதயம் முத்து அவர்களுக்கும், மற்றும் இந்த ஜூமில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி இத்தனை சிறப்புற காரணமாக இருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக இதில் கலந்து கொண்டு எங்களுக்கு நல்லதொரு அறிவுரையை வழங்கியிருக்கக்கூடிய 3212 மாவட்ட ஆளுநர் AKS PNP முருகதாஸ் அவர்களுடைய வழிநடத்துதலில் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சங்கத்தில் நான் குறைவாக கேட்டுட்டேன், 100% கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுடைய இன்றைக்கு பொறுப்பேற்றக்கூடிய தலைவர் அவர்கள் உடனே ஒரு வேகமாக ஒரு முடிவெடுத்து முதலில் சங்கத்தின் சார்பாக சங்க உறுப்பினர்களுக்கு அவார்டு, பட்டயம், பாராட்டு, பரிசு, ஒரு மெம்பரை சேர்த்தா லிட்டில் ஸ்டார், 3 மெம்பர்களை சேர்த்தால் மெகா ஸ்டார், 5 மெம்பர்களை சேர்த்தால் சுப்ரீம் ஸ்டார், அதுக்கு மேலே சேர்க்கிறவங்களுக்கு தங்க பரிசும் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டமும் வழங்கப்படும் என்று இந்த நேரத்தில் அறிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய அந்த கோல் செட்டிங்கில் நாங்கள் இப்போவே அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோம் சொல்லி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனைவரின் சார்பாகவும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு வாழ்த்துறை வழங்கிய PDG மேஜர் டோனர் H. ஷாஜஹான் அவர்கள், இந்த சங்கத்தில் முதலாக என்னை இணைத்த சகோதரர் என்றே சொல்லலாம். என்னுடைய இன்ஸ்டலேஷனுக்கும் அவர்கள் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்விலும் கலந்து கொண்டு பெருமை சேர்த்து எங்களுடைய சங்கத்தின் பெருமைகளை இந்த சபைக்கு எடுத்து சொன்ன எங்களை வாழ்த்திய PDG மேஜர் டோனர் H. ஷாஜஹான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து உறுப்பினர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்கிய DGE ஜெசிந்தா தர்மா அவர்களுக்கும், DGN ரொட்டேரியன் AKS முத்து அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி எங்களோடு இன்ஸ்டலேஷன் ஆஃபீஸராக எல்லா நிகழ்வுகளையும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய KVR என்று சொல்லக்கூடிய ரோட்டரி மாவட்டத்தினுடைய MGR என்று பாராட்டு பெற்ற மாமா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களை உடனுக்குடன் தொடர்பு கொண்டு எங்களுக்கு சந்தேகங்களை எல்லாம் அவ்வப்போது விலக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆற்றல் மிக்க அசிஸ்டன்ட் கவர்னர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது மற்ற சங்கங்களிலிருந்து வருகை தந்து
பெருமை சேர்த்த ஏஜிஸ், எங்கள் ஏஜியோடு வருகை தந்திருக்கக்கூடிய கோ ஏஜிஸ், பாஸ்ட் ஏஜிஸ், பிடிஜிஎஸ் முன்னாள் தலைவர்கள், இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது நெல்லை புறநகர் ரோட்டரியின் சங்கத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு பேரையும் எனக்கு அழைக்க ஆசைதான், நேரம் இல்லாத காரணத்தினால் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுக்கு இந்த ஜூம் மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு நம்ம ஐடி ஆஃபீஸர்கிட்ட சொன்னோன்னே இன்முகத்தோடு நான் எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எங்களோடு கோஆர்டினேட் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐடி ஆஃபீஸர் யூசுப் ராஜா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆவுடையப்ப குருக்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஜூம் எங்களுக்கு பேண்டமிக் பீரியட் ஆரம்பித்ததிலிருந்தே எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய டாரஸ் நிறுவனத்தினுடைய எம்டி ரோட்டேரியன் பிஹெச்எஃப் சேகர் பொன்னையா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அவார்ட்ஸ் சேர்மன் அமலன் அசோக் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களை எல்லாம் இந்த கிளப்பை இத்தனை ஆண்டுகள் சிறப்பாக வழிநடத்துகின்ற மேஜர் டோனர் கொடைவள்ளல். ஆம், அதாவது சுறுசுறுப்புக்கு தேனியை சொல்லுவோம், சேவை செய்யணும்னா அன்னை தெரேசாவை சொல்லுவோம். அதுபோன்ற ஆண் உருவில் நடமாடிக்கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மேஜர் டோனர் ஐயா டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களை இந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் எங்களோடு இணைந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள் சொன்னால் மிகையாகாது. தம்பி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி உங்கள் நம்ம கவர்னர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, என்ன பண்ணலாம், 1ஆம் தேதியிலேயே எங்களை வேகமாக முடுக்கி விட்டு இந்த மரக்கன்றுகளை நட்டான். அதற்கு அடுத்தால எங்களுடைய நல்லாசிரியர் அவருடைய காலனியோட நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கம் சேர்ந்து 20 மரக்கன்றுகளை நட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாது தொடர்ந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எங்களோடு உதவி புரிந்த அத்துணை நல்ல நண்பர்களுக்கும் ரோட்டரி நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி இங்கு ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் கதிர் டிவியினுடைய நிறுவனர் முத்தமிழ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுக்கு முத்தாய்ப்பாக நாங்கள் இத்தனை சிறப்பாக செயல்படுவதற்கு எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய எனக்கு வாய்ப்பளித்த இந்த தலைவர் அவர்களுக்கும் அவை உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மீட்டிங் அட்ஜர்ன். தேங்க்யூ. நன்றி 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 சார். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். பதவி வரும் போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. பதவி வரும் போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில், ஒன்று
ஒன்றே உன் தேவன். அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும். அது கடமை. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோளை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோளை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில், ஒன்றே உன் தேவன். அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.